திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திரு நேரிசை. தலம் திருக்கழிப்பாளி. பதிகம் 30. பாடல் 8. கொங்கினும் அரும்பு வைத்தார், கூற்றங்கள் கெடுக்க வைத்தார், சங்கினுள் முத்தம் வைத்தார், சாம்பலும் பூச வைத்தார். கொங்கினும் அரும்பும் வைத்தார், கூற்றங்கள் கெடுக்க வைத்தார், சங்கினுள் முத்தும் வைத்தார், சாம்பலும் பூச வைத்தார், அங்கமும் வேதம் வைத்தார், அங்கமோ வேதம் வைத்தார், ஆழமும் உண்டும் வைத்தார், அங்கமோ வேதம் வைத்தார், ஆழமும் உண்டும் வைத்தார், கங்குலம் பகலும் வைத்தார், கழிப்பாலை சேர்மனாரே. அங்கமும் வேதம் வைத்தார், ஆழமும் உண்டும் வைத்தார், கங்குலும் பகலும் வைத்தார், கழிப்பாலை சேர்மனாரே. கழிப்பாலை சேர்ப்பனாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 8ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 8ஆம் பாடல்ல அரும்புக்குள்ளே நறுமணம் வீசும் மகரந்தத்தை வைத்தவர் நம் சிவபெருமான் என்று கூறுகின்றார். தீய வார்த்தைகள் பேசுவதை தவிர்ப்பதற்காக திருமுறை போன்ற நல்ல நூல்களை பயிலும் வயிறினை வைத்தவர் சிவபெருமான். நமது 12 திருமுறையும் பொக்கிஷம் நமக்கு தமிழ் வேதம். அந்த 12 திருமுறைகளை என்னும் நூலினை நாம் அனைவருக்கும் கொடுத்தவர் சிவபெருமான். அது இந்த நிகழ்வு வரலாறு உங்களுக்கு தெரியும் அல்லவா? ராஜராஜ சோழனால் இந்த 12 திருமுறைகள் தேவாரமானது மீட்கப்பட்டது. சிதம்பரத்தில் ஒரு அறையில் பூட்டி வைத்ததை மீட்டு நமக்கு நம்பியாண்டார் நம்பி என்னும் பெருந்தகையினார் மூலமாக நமக்கு வழி வழியாக இந்த நூற்றாண்டு காலமாக நமக்கு இந்த நூலினை வழங்கி கொண்டிருப்பவர் சிவபெருமான். இன்னும் பல இந்த ஊழிகாலமாக இருக்கக்கூடிய கலிகாலமானது ஊழிகாலத்தில் முடியும் வரைக்கும் இந்த 12 திருமுறையானது நிலைத்து நிற்கும். அவருடைய பெருமையை நாம் எப்பொழுதும் பாட வேண்டும். அதைத்தான் இந்த பாடலில் ஆழித்தனமாக கூறுகின்றார். சங்கினை அறுத்து பார்த்தால் உள்ளே முத்து எடுப்பது போன்று நமது பாச பிணைப்பைகளை அறுத்தால் நமக்கு கிடைக்கும் வீடு பேறு என்னும் ஒப்பற்ற செல்வத்தை வைத்தவர் சிவபெருமான் என்று கூறுகின்றார். திருநீற்றினை அனைவரும் பூசி பயனடைய வைத்தவர் சிவபெருமான். சாம்பலாகிய திருநீர் சுடுகாட்டில் இருக்கும் சாம்பலை பூசியவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட சாம்பலை நாமும் பூசி பயனடைய செய்தவர் சிவபெருமான். வேதங்களையும் அதன் அங்கங்களையும் நமக்கு உணர்த்தச் செய்தவர் சிவபெருமான். உலகத்தவர்களை தேவர்களையும் காக்கும் பொருட்டு ஆழகால விஷத்தை உண்டு தனது அந்த நஞ்சினை கழுத்தில் அடக்கி வைத்தவருப்பவர் சிவபெருமான். மாறி வரும் இரவும் பகலுமாக போன்று இன்பங்களும் துன்பங்களும் நமக்கு வைத்து வினைகளை கழித்து கொள்ளும் வகையில் வைத்திருப்பவர். இந்த உலகத்தில் நாம் செய்த பாவங்களாகிய வினைகள் சேர்ந்திருக்கும் அல்லவா, அதை இரவும் பகலும் எப்படி மாறி வருமோ இன்பமும் துன்பமும் நமக்கு எம்பெருமான் கொடுத்து அந்த வினை பயனை கழிக்க வைத்து நம்மை ஆட்கொள்வார் என்று சொல்லுகின்றார் இந்த பாடலின் மூலமாக. அப்படிப்பட்ட தன்மை உள்ள அருள் பொழியும் தன்மை கொண்டவர் கழிப்பாழையில் கடற்கரைக்கு தலைவராக இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார். திருச்சிற்றம்பலம்.